லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவருடைய கரூர் போயிட்டு வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல இடங்களில் அவருடைய பேச்சு ரொம்ப நல்ல ரசிக்கும்படியாக இருந்தது. குறிப்பாக விஜய் தான் ஒரு சினிமாக்காரர் அப்படிங்கிறத வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் சட்டமன்றத்துலேயும் பயன்படுத்துகிறாப்புல, வெளியே மேடையிலையும் பயன்படுத்துகிறாப்புல. இதில் அந்த டைமிங்காக பொருந்திருந்துச்சு. செந்தில் பாலாஜியை சொல்லும்போது ஓடு 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 வேட்டக்காரன் சரியா கரெக்டாக மேட்ச் ஆகுது. கரெக்டாக அது இப்போ செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் கொடுத்துருக்காப்புல போல இருக்கு. ஆனால் விஜய் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாப்புல. அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இப்போ ஸ்டாலினை சொன்னது, ஸ்டாலினை நான் சொல்லலை, வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், அதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. ஒரே டைம்ல வெளிநாட்டு போயிருக்காங்க. ஏவா வேலுவை பண்ணது அப்படிங்கிறதும் 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசினதுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்க, மொத்தமா முடிச்சிருவாங்கங்கிறது, அப்படி இப்படின்னு. அப்புறம் அந்த லஞ்சம் வாங்குறது, எங்கேயும் லஞ்சம் கொடுக்காதீங்க உண்மையில ஒரு இதுதான். ஆமா, அது இன்னொன்னு என்னன்னா, அது விஜயால நடக்கிறதா இல்லை, இயல்பாகவே இன்னைக்கு சமூக வலைதளங்கள், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு வீடியோவில் எடுத்துகிட்டு உடனே அப்லோட் பண்ணிட்டாங்க, உடனே ரியாக்ட் ஆகுது, சோசியல் மீடியாவில் பரவுது. மக்களே ஒரு ஊடகமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு பத்திரிகையாளனாக மாற ஆரம்பிச்சாங்க. அப்போ அது இது கூடுதலாகுது. இப்போ என்னன்னா, லஞ்சம் வாங்கினா என்ன பண்றாங்க, திமுககாரன் வீடியோ லஞ்சம் கேட்டாலே சொல்றான், எங்க அண்ணா ஆட்சி விஜய் ஆட்சியிலே லஞ்சம் வாங்குறியா அப்படின்னு அவனும் வீடியோ எடுக்கிறான். நாங்க என்னதான் தம்பி பண்ணது, லஞ்சம் வாங்குறதா வாங்க அப்படிங்கிற சிக்கல். இது ஒரு காலமாட்டத்தில் நடக்கிறது. விஜய் வந்ததுனாலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சமூக வலைதளம் ட்ரெண்டிங் எல்லாமே விஜய்க்கு சாதகமாக மாறுது. அதனால அவருக்கு சாதகமாக லஞ்சம் அப்படி ஒரு சூழல் வருது அப்படிங்கிறது நல்லது தானே. இப்போ நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறத யாரோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டுருவான், இல்லை தாவை காட்சியில் தலைமை இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எல்லா ஆட்சியிலையும் சொல்லுவாங்க லஞ்சம் வாங்கக்கூடாது, அது குற்ற செயல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் அது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா, விஜயோடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகும் அதன் பிறகு இந்த சூழல் தான் முக்கியமானது. விஜய் ஆட்சி இயல்பாக யதார்த்தமான ஒரு சூழல். ஆனால் களத்தில் சோசியல் மீடியாவுடைய கள நிலவரத்தில் உடனடியாக இருக்குது. இது கடந்த ஆட்சியில் நடந்துக்கலாம்னா, கடந்த ஆட்சியில் உடனடி ரியாக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது இல்லை. அது எல்லாமே ஒரு சாதகமான சூழலாக இருக்குது. மொத்தத்தில் விஜயோட பேச்சு நல்லா இருந்துச்சு. அந்த விஜயபாஸ்கரை வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷின் பற்றி பேசுகிறத தவிர்த்துருக்கலாம். அது எல்லாருக்குமே தெரியுது. விஜயபாஸ்கர் மாதிரியான ஒரு ஊழல் ஆள், குற்றச்சாட்டுக்குள்ளாகக்கூடிய ஒரு நபரை நீங்கள் குற்றச்சாட்டாக தானே இருக்குது. அவங்களோட திரும்ப அதே பண்ணையார் தனத்தில் தானே போய் சேர்றீங்க. இப்போ தாவேக சார்பாக நின்று அந்த தொகுதியில் போட்டிட்ட நபர் இருப்பார். அவர் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி அவர் எவ்வளோ சிக்கலுக்குள்ள உள்ளானார், எவ்வளோ பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறலாம் இருக்கு. 2 பெருந்தலைகள் இருக்கக்கூடிய கரூர். ஆமாம். அப்போ திரும்ப நீங்கள் விஜயபாஸ்கர்கிட்ட அதை அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலும் திரும்ப நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? தாவேக்காவை சேர்ந்தவருக்கு தான் கொடுக்கணும். அப்படி இந்த மாதிரியான ராஜினாமா பண்ணிட்டு நாங்கள் அதுதான் இது. இப்போ நீங்கள் வேற, அவரு இப்போ விஜயபாஸ்கர் எதுக்கு இங்கே தாவேக்காவுடைய கொள்கையை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு? அவரு இது குவிச்சு வச்சிருக்கிறத பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்போ அதிமுகலேருந்து பல தலைகள் போத எதுக்கு போகிறாங்க? தாவைகளை போய் அடக்கமாகி அதை அந்த பேரை வச்சுட்டு நமக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே எப்படி காங்கிரஸில் ஊழல் செய்கிறவன் மற்ற கட்சியில் ஊழல் செய்கிறவன்லாம் போய் பிஜேபியில் போய் சேர்ந்துடுறான், ரவுடி பொறுக்கி எல்லாம் போய் பிஜேபியில் போய் சேர்றான்ல, எதுக்கு போய் சேர்றான்? அவன் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சூழல். தான் கட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா, தான் கட்சிக்கு வந்தோடனே அவங்க பாலிஷ் ஆயிடுறாங்க, புதுசாகிடுறாங்க, ஃப்ரெஷ் ஆயிடுறாங்க, குற்றமற்றவர்கள் ஆயிடுறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா யாருக்கும் அந்த ராஜினாமா பண்ண 5 பேருக்கும் அதே கொடுக்காம புதிதாக ஆட்களுக்கு கொடுத்தால் அது உண்மையிலே பாராட்டுக்குரியதாக இருக்கலாம். ஏன்னா திரும்ப மீண்டும் இவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் பண்ணையார்கள், அதே திமுக பண்ணையாரா அல்லது அதிமுக பண்ணையாரா இருப்பான். அதே வழியாக இவர்களே அந்த மாவட்டத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே தாவேக்காவுடைய சிறப்பு என்னன்னா, புதிய ஆட்கள் வந்திருக்காங்க, எல்லாமே புது பசங்க. இப்போ யார் எவருன்னே தெரியாது. அன்றைய சூழலுக்கு 234 தொகுதிக்கு ஆளை பிடிச்சி போடணுங்க, அங்கே பிடி இங்கே பிடின்னு அள்ளி போட்டாங்க. அது இப்படி கிடைக்கலன்னு வீடியோ போட்டாங்க. இப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அது அதிரி புதிரியாக வெற்றியை கொடுத்துருச்சு. ஆனால் இனிமேல் எடுத்து வைக்கிற காலத்துலேயும் இன்றைய இந்த மாதிரியான ஆட்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அது பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஆனால் பழையபடி திரும்ப நீங்கள் திமுக பண்ணிடுற மாதிரி அவர்களே கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு அதுவும் கூட எப்படி தரோம், நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறீங்க, திமுக தீய சக்திங்கிறீங்க. நீங்கள் தூய சக்திக்கான தன்மையோடு இருக்கணும்ல.
தீய சக்தி அதில் ரொம்ப நான் ஒரு தமிழர் அரசியல் இதை சார்ந்து பார்த்தா நான் வந்து விஜயோட வெற்றியிலே ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம்னா தீய சக்தி திமுக, திருட்டு திமுக, இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சொல்லி அவர் இந்த வார்த்தையை தான் கேட்கலாம். பெரிய பேச்சுல அந்த நிறைய பேர் அது இந்த திருட்டு திமுக அது குறிப்பா கவனிக்க வேண்டிய வார்த்தை அது. அப்போ அந்த வார்த்தையிலே வந்து மொத்த மக்கள்கிட்டையும் செய்தி போய் சேருது. திமுகனா திருடர்கள், திருட்டு திமுக அப்படிங்கிறத விஜய் குரலில் அதை நீங்கள் இதாகும் போது அதோட வீச்சு அதிகமாகுது இல்லை. இப்போ நமக்கு திமுகவை வீழ்த்தணும், திமுக அதிமுகங்கிற அந்த திராவிட கட்சிகள் வந்து ஒழிக்கப்பட்டு புதிதாக ஒரு செட்டப் வரணும் அப்படிங்கிறது. அதிமுக விட்ட கூட திராவிட கட்சிகள் ஒழிக்கணும் அப்படின்ற சித்தாந்தமே வந்து இந்த பிஜேபி மனநிலை இருந்து அப்படிலாம் கிடையாது. அதுவும் பிஜேபி கட்டின இந்த பாஜக பூந்துரும் குரூப் மாதிரியான வேலைகள் இது. பாஜக வந்துடும், திமுக ஒழிஞ்சிட்டா, திமுக என்னமோ பாஜக வந்து ஒழிச்சு அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜக அடுத்து நடக்க போகிற சுவாரஸ்யங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் விஜயோட வெற்றிக்கு பிறகு என்னென்ன குத்துக்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரில. இப்போவுமே பல செய்திகள் எல்லாம் கேட்டால் ஷாக் ஆகுது. அடுத்து வந்து தேர்தல் நெருக்கத்தில் என்னென்ன செய்திகள் வரப்போகுது, ஏன் யாரு கண்டா திமுகவும் பாஜகவும் அணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் எதையாவது நான் கார்ட்டூனிஸ்ட் தான், கற்பனையாக தான் இருக்கும் தான், ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து விஜய் ஆட்சி அமைக்க விடாம தடுத்து நம்ம ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டாங்களா இல்லையா, வெளியே நடந்ததா இல்லையா? இதை நீங்க வந்து மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பீங்களா மாட்டீங்களா? நடந்துச்சா? ஆனா இது நடந்ததுக்குல்ல. இது நடந்த மாதிரியே அடுத்தடுத்த சம்பவங்களும் நடக்குது இல்ல. இப்போ நிறைய வினோதங்கள்லாம் நடக்குது. அந்த வினோதங்கள் நம்ம பேச வேணாம் கொடுங்க. அப்போ அது மாதிரி அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கிடும். அப்போது இந்த மாதிரி அதிர்ச்சியான பல சாக்கான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு வேற போக்கிடம் இல்லை. அப்படிங்கும்போது இதுதான் இதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி வேணாம், அதை பேச வேணாம் கொடுங்க. அதாவது இந்த உரையாடலில் இந்த பேச்சில் அவர் சொன்னதில் அந்த பெரம்பலூரில் வந்து வராதிங்கன்னு சொன்னாங்க, நம்ம கூட மன்னிப்பு கேட்டோம். ஆனால் கரூரில் அவர்களே காவல்துறையை வந்து அப்போதைய காவல்துறையை கூப்பிட்டு வந்து விட்டாங்க பாருங்கள் அந்த நாடகத்தை மிரட்ட அப்படின்னு விஜய் சொல்கிறாப்புல. அது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு. எல்லாமே திட்டமிட்டு ஸ்கெட்சி போட்டு ஸ்கிரிப்டடாக இந்த நடந்த படுகொலை அப்படிங்கிறது தான் மறைமுகமாக என்ன நடக்குது அப்படின்னு காவல்துறை தான் இப்போ வந்து விஜய் தரப்புக்கு சொல்லணும். இப்போ இந்த நேரத்தில் இப்போ வந்து விஜய் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்து முடிஞ்சோன்னா அவர் வந்து ஓடுறாரு, நாங்கள் தான் களத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி நீங்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் ஓடுறதுக்கு அவங்க ஒரு தரப்பு காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் போக வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு. இந்த கான்ட்ராஸ்டான பதிவு நம்ம இல்லை, அந்த சூழலை கையாளுறதுக்கு ஒரு தலைமை பண்பு வேணும். அந்த சமயத்தில் காவல்துறை வந்து சொல்கிறத கேட்கக்கூடிய சூழல் நெருக்கடியிலையும் வந்து அந்த சம்மந்தப்பட்டவர் இருப்பார். நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு ஒரு காவல்துறையை இது பண்ணுதுன்னா காவல்துறை மீறி நீங்கள் அங்கே இருக்க முடியாது. அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே அதான் நின்று சண்டை போட்டு இது பண்ணா அது கலைபுரமா மாறும், மேலும் கூடுதலா அது இதாகும். இவர் மேல இன்னும் அங்க அதிகமா பிரச்சனை ஆகும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்க இருக்கிற திமுகவினரோ அல்லது எதிர்த்தரப்போ வந்து இவர் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பரஸ்பரம் மோதல்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த சூழலை பயன்படுத்தி காவல்துறை போங்க அப்படின்னு சொல்றதுன்னா அதை பேச்சை கேட்டு தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அதே சமயம் அதை இருந்து சமாளிக்கிறதும் அது வந்து அவர்களுடைய. இப்போ அந்த இடத்துல சீமான் இருந்திருந்தாருன்னா விடுறா அப்படின்ட்டு அனுபவம் வேற அதைத்தான் சொன்னாங்க. களத்துல வேலை பார்க்கறதுக்கான தன்மைகள் வேறு அப்படிங்கிறது. அதாவது விஜயகாந்த் இருந்தாருன்னா அவரு அதை கையாளுறது வேறையா இருக்கும். அப்படியே ஒவ்வொரு தலைமைகளுக்குமான தன்மைகள் மாறுபடும்ல. இது விஜய் அவர் ஒரு திரை நடிகர், அவருக்கு நீங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை சொன்னா போகத்தான் அவர் விருப்பப்பட்டிருக்கலாம், இருந்து மருத்துவமனைக்கு போய் பார்க்கணுன்ட்டு. மேலே பேருந்தில் இருக்கிறாங்க, சுற்றி லைட் ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேலே இருக்குது. அங்கேருந்து யார் பார்த்தாலுமே யாருக்கும் தெரியாது. கீழே இருந்து நீங்கள் என்ன கற்றுனாலும் அந்த க்ரௌடு அந்த அலை மக்களுடைய அலையில் அது தெரியாது. இதெல்லாம் நம்ம யதார்த்தத்தை பேசிக்கிடுவோம். இதனால் வந்து விஜய்க்கு இது பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. விஜய் தவறு செஞ்சால் விமர்சிக்க தான் போகிறோம். அப்போ இந்த சூழலில் வந்து செந்தில் பாலாஜி வந்து அதுக்கு ஒரு இது போடுறாருல, அது என்னன்னா நீங்கள் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கீங்க இருந்து அதை எதிர்கொள்ள வேண்டிய இது இருக்குது. அவர் வேட்டைக்கார மாதிரி உங்களை துரத்திக்கிட்டு இருக்காரு. அனைமா அது விஜய் வந்து அடுத்தடுத்து இப்போ ஏவவேலு, செந்தில் பாலாஜி இப்படின்னு வரிசையாக பெரிய தலைகளில் குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து ஆள்களை வந்து ஓடுவதற்கான சூழல் இருக்கும் போல தான் இருக்குது. செந்தில் பாலாஜி விரைவில் தூக்கப்படுவார் போல இருக்கு. சரி, இந்த விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் பேசின பேச்சுக்கும் ஒரு அமைச்சர்கள் எம்எல்ஏ பேசுகிற பேச்சுக்கும் இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பொது வெளியில் பேசுகிற பேச்சுகள் வந்து இன்னும் அநாகரிகமாக இருக்குது, ஒரு நாகரிகத்தன்மையாக இல்லை அப்படின்னு
துரைமுருகன் மற்றும் சிவசங்கர் இந்த மாதிரி போன்ற ஆட்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. இந்த முதல்வர் விஜயோடைய இந்த பேச்சு நாகரிகம் அற்றதாக இருக்குதா எப்படின்னு அது எடுத்து இல்லை, அதாவது அதை வந்து நாகரிகமற்றதாக இருக்கா இல்லையாங்கிறத திமுககாரன் சொல்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கொடூரமானதுன்னு யோசிச்சு பாருங்க. விஜயோட பேச்சில் ஆபாசங்கள் கிடையாது, ஆனால் வந்து ஒரு சினிமாத்தனம் இருக்குது, சினிமாத்தன்மை இருக்குது, சினிமாக்காரருக்கான பஞ்ச் டைலாக் ஸ்டைல் இருக்குது, அது மறுக்க முடியாது. 5 வருஷம் அங்கே தான் இருந்தார். அப்போ அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். நீங்கள் திமுககாரர்கள் வாயை திறந்தா கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆள்களை வச்சுட்டு நீங்கள் பேசுகிற நாரவாய் வார்த்தைகளை விடவா வந்து விஜய் பேசுகிறது தவறாக இருக்குது? விஜய் பேசுகிற சில விஷயங்கள் வந்து ஒரு சினிமாத்தனமாக இருக்குங்கிறத விமர்சனம் பண்ணலாம், அதை தவிர்க்கலாம். ஆனால் அவரை வந்து விரும்பக்கூடிய ஆட்களை கொண்டாடுறாங்கல்ல. இப்போ நமக்கு பிடிக்கல, இதெல்லாம் தவிர்க்கலாம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய வட்டாரத்து ஆட்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே அதை விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது அவர் அந்த மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவர் செய்கிறாரு. ஆனால் அவர் ஒரு முதல்வர் ஆயிட்டாருங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் முதல்வர் ஆயிட்டாரு, முதல்வருக்கான தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியமானது. அதே சமயம் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டுகள்லாம் ஒன்றும் பெரிய குற்றச்செயல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து மேடை போட்டு ஆபாசமாக போட்டு அவளே இவளேன்ட்டு பேசுறது, அதுக்கு இது வந்து எவ்வளோ பரவாயில்ல. அது ஒன்றும் பெரிய என்ன அளவில் அது ஒரு பெரிய குற்ற செயலாக, இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விடலை பையனுடைய செயல்பாடு மாதிரி இருக்குங்கிறத தவிர்த்துட்டு வேற ஒன்றும் பெரிய குற்ற செயலாக உனக்கு. இன்னொன்று, அவர்கள் அரசியல் களத்துக்கு புதிது, இப்போது தான் வர்றாங்க, மேடை பேச்சு. இன்னொன்று, அவர் படிப்படியாக தன்னை மேம்படுத்தி, எல்லாருக்குமே புதிதுதான் மேடை பேச்சு. அப்போ அப்படிங்கும்போது அவர் ஒரு திரை கலைஞராக இருக்கிறனால அந்த வசனங்கள்லாம் எடுத்து பேசுகிறாரு. போக போக கூட இன்னும் கூட பக்கப்படலாம். இன்னொன்று, அதை வெறுக்கக்கூடிய மக்கள் வெறுத்தாங்கன்னா அவர் வெற்றியே பெற முடியாது. அதாவது அறிவு, அதான் இப்போ நீங்கள் பேச்சுனால சொல்கிறேன், அறிவுபூர்வமாகவும் அப்புறம் வந்து ரொம்ப தெளிவாக உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசுகிற சீமானை வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி சினிமாட்டிக்காக பேசுகிற ஆட்கள், இது வந்து மக்கள்கிட்ட ஈஸியான ரீச் இருக்குது, மக்கள் இதை ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாங்களே, அதனால. அதாவது அது தமிழ்நாட்டுடைய சாவுக்கேடு தான். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக திரை பிம்பம், திரை மயக்கம், திரை கவர்ச்சி, அதில் வந்து மக்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க, அதை இது பண்ணுறாங்க. யதார்த்த அரசியலை நகைச்சுவையாக பார்க்குறாங்க. யதார்த்தத்தை உண்மையை சொன்னீங்கன்னா வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்க. ஆனால் சினிமாக்காரங்க பேசினா அதை வந்து ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது மக்களுடைய மனநிலையே மாறுது. அதுக்கேற்றப்பல தான் அரசியல் நகரும் நடக்கும், தலைமுறையே மாறுது. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், தமிழ்நாட்டுடைய அரசியல் களமும் மக்களுடைய மனநிலையும் வேறு தளத்துக்கு மாறிடுச்சு. இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பெரிய அளவில் ஒரு பெரிய இதை சந்திக்கும் போது தான் அவர்கள் வந்து திரும்பி மற்றதை பார்ப்பார்களே தவிர, அது வரைக்கும் இந்த களம் மாறாது. இந்த களம் இப்படி தான் போகும். பிஜேபிக்கும் இந்த களம் தான் சரியானது. பாஜக, விஜய் மாதிரியான ஆள்கள் இருக்கிறது தான் அவங்க விரும்பாங்க. ஏற்கனவே இன்னொன்று, நமக்கு திமுக வீழ்த்தப்படணும், திராவிடம் வீழ்த்தப்படணும், நமக்கு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி பாஜகவுக்கு ஒரு பார்வை இருக்குது. இப்போ பாஜக வந்து திமுகவை வீழ்த்துவதற்கான வலுவான சக்தியாக அதிமுக இல்லை. நாம் தமிழர் அந்த இடத்தை அடையலை, அந்த இடத்து செல்வாக்கு மக்கள்கிட்ட பெறலை. அது ஒரு ஐடியாலஜிக்கல் கட்சியாக, ஒரு தமிழர் சித்தாந்த கட்சியாக அப்படி மாறி நின்ன உடனே அதுக்கான எல்லை இவ்வளோதான் அப்படின்னு ஆகுது. அப்போ அதை வந்து ஒரு நடிகரை வைத்து, தமிழ்நாட்டில் இயல்பாகவே இருக்கக்கூடிய நடிகர் மோகம், திரை மோகத்தை பயன்படுத்தி திமுகவை அப்புறப்படுத்திடுறது, திராவிட அரசியலை அப்புறப்படுத்திட்டா விஜய் வருவார், விஜய் நம்ம எளிதாக அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நீண்டகால செயல் திட்டம். இதை வந்து இன்றைக்கி சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இலுமினாட்டி அரசியலாக என்னன்னு தெரியல, ஆனால் ஆர்எஸ்எஸோடைய அரசியல் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவர்கள் திங்க் பண்ணி அங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே திங்க் பண்ணி அதற்கான வேலைகளை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், இதே தான் வந்து இவர் அமித்ஷா சொன்னார், அடுத்த தேர்தலில் பாருங்கள் மம்தா பானர்ஜி தோப்பாங்க, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்க மாட்டார், கேரளாவிலையும் கம்யூனிஸ்ட் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு மாற்றம் நடந்தால், ஆனால் அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்குல்ல. அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த சந்தேகம் வருது, வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான சந்தேகம் இருக்குல்ல. இதுக்கான சாதகமான சூழலை முதல்ல உருவாக்குவது. அதாவது ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும். யார் கண்டா இந்த தேர்தலில் நாம் தமிழர் வந்து அதிக வாக்குகளை பெற்றிருக்கும். யதார்த்தத்தின்படி நாம் தமிழருக்கு இந்த செல்வாக்கு, அவர்களுக்கு அதிக வாக்கு சதவீதம் கூடியிருக்க வேண்டிய தேர்தலாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வெளியே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய திரைபிம்பத்தை உருவாக்கி, பெரிய க்ரௌடை உருவாக்கி, ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி, சந்தையை உருவாக்கிட்டாங்க. அந்த சந்தையை பயன்படுத்தி அவருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாகி அதிகாரத்தை பிடிக்கிறதெல்லாம் வெற்றியான சூழலை ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக செஞ்சிருக்கலாம். யாரு கண்டா? இப்போ நான் வந்து விஜய் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏதோ அமித்ஷா வேலை செஞ்ச மாதிரி இது இல்லை, சந்தேகம் தான்.
நான் வந்து உறுதியாக சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியாது. சந்தேகம் தான். இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன்ல, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இவர்கள் இப்போவுமே வந்து கணக்கு போட்டு செயல்படக்கூடிய ஆட்கள் தான். அப்படிங்கும்போது இதை செய்கிறதுக்கான சாத்தியங்களும் உண்டு. அப்படிங்கும்போது சீமான் வெற்றி பெறதை விட நமக்கு வந்து விஜய் வெற்றி பெறது அப்படிங்கிறது எளிதானது. விஜய் இன்னொன்று விஜய் கிறித்துவர். அப்படிங்கும்போது நம்ம அங்கே தமிழ்நாட்டில் இந்துத்துவ அரசியலை வளர்க்குறதுக்கு அது பயன்படும். அப்படிங்கும்போது அதை வந்து செய்கிறதுக்கான சாத்தியங்களும் இருக்கலாம். இன்னொன்று மேல்மட்டத்துக்கு மேலே போக போக வந்து அது வந்து அது வேறு மாதிரியான அரசியல். அதன் கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் சித்தாந்தம், இது கொள்கை, இதெல்லாமே. மேல்மட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போன பிறகு எல்லாரும் ஒன்று தான். எல்லாம் அங்கே வந்து பெரிய பெரிய தலைகிட்ட ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன டீலிங்குகள் வச்சிருக்கிறவர்கள் தான். இவர்களுக்குள்ள பரஸ்பரம் டீலிங்குகள் அதுகள்லாம் வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும். அது சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் கீழே எல்லா கட்சிகளுக்கும் அப்படிதான். கீழே இருக்கிறவங்க தான் வந்து சண்டையை போட்டுக்கிட்டு அவரை பார்க்கக்கூடாது இவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களே வெளியே அந்த ஐடியாலஜி கூட சேரக்கூடாது, இது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் மேலே வந்து அப்படி எதுவும் இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போ இந்த அரசியல் கட்டத்தில் திருமாவளவன் அவருடைய கருத்து வந்து டெய்லி ஒவ்வொரு மாதிரி, தினமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்கிறதுனால மக்கள் மத்தியில் அது வெவ்வேறு ஒரு புரிதலோடு வந்து போயிடுது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு மாநிலத்திலையும் மத்தியிலையும் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எல்லா கட்சிகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அப்போ தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுக்கு தாவேகாவும் திமுகவும் ஒரு நேர்கோட்டில் இருந்தாலும் தவறில்லை, எதிர்க்கக்கூடிய அளவில் இருக்கணும்னு சொல்கிறாரு. இது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அதாவது கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற மாதிரி திரும்ப சொல்கிறாப்புல. திமுகவையும் பகிச்சுக்கிடக்கூடாது, தாவேகா ஆட்சியிலையும் தொடரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகர்வு செய்கிறார். ஏன்னா அவருடைய எதிரி 2 பேருக்கும் பிஜேபி அப்படின்றது தானே அவர் சொல்கிறாரு. பிஜேபி எதிர்க்கத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க தானே சொல்கிறாரு. இப்போ தாவேகா இந்தியா அணியில் திமுக இருக்குமா தாவேகா இருக்குமா? அடுத்து தேர்தல் இப்போ வந்து இந்தியா தாவேகா தான் இருக்கும். திமுக தாவேகா இருக்குன்னு நம்ம ஏன் உரிமையா சொல்றோம் அப்படின்னா காங்கிரஸ் அதுல இருக்கு. இதுல வந்து அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்த தேர்தல் வரும்போது தான் இவங்க கூட்டணி தான் களம் மாறிடுச்சு. திமுக தனித்து விடப்பட்டு விட்டது. திமுக இனி வந்து கூட்டணிக்கு யார் வருவான்னு அலையிற, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அந்த தேர்தல் தொகுதி பங்கீடு சமயத்தில் கூட்டணி கட்சிகளை எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பாங்கங்கிறத இந்த சமயத்தில் திமுக உணரணும். ஒவ்வொருத்தங்களையும் வந்து எப்படி காக்க வச்சு எப்படி வந்து அவர்களை டீல் பண்ணாங்க, பண்ணையார்த்தனத்தோடு டீல் பண்ணாங்க அப்படிங்கிறது. காலம் மாற்றம், புதிதாக ஒருத்தன் வந்த உடனே எல்லாமே மாறி போகுது இல்லை. அதெல்லாம் வந்து இப்போ இனிமேல் உணர்வாங்க. 15 நாளாக அலைஞ்சிருந்தாங்க அறிவாலயத்துக்கு. அதுக்கு இன்னைக்கு இல்லை, முதல் கட்ட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு அது வந்து அந்த சூழல் உருவாகுது. இப்போ திரும்ப அவர்களுடைய இந்த பேச்சு பாஜகவை எதிர்ப்பது, இங்கே அந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்றீங்க. இல்லை, இப்போ அரசியலே களம். அது திமுகவுக்கு சோறு போட்ட ஒரு ஸ்லோகன் அவ்வளோதானே இல்லையா? திமுகவுக்கு ஆட்சியை கிடைக்கிறதுக்கு அன்னைக்கு பயன்பட்ட ஸ்லோகன் அவ்வளோதானே தவிர அது ஒன்றும் இங்கே வந்து திமுக ஒன்றும் பாஜக அப்படி ஒன்றும் எதிர்த்து தள்ளிடல. அதனால் அது ஒரு பெரிய இதாகவும் இல்லை. அது ஒரு பெரும் பேசு பொருளாக இங்கே தமிழ்நாட்டில் இல்லை பாஜக. ஆனால் பாஜக வந்து அது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களையும் தன்னுடைய இதை வந்து நிலைபெறதுக்கு அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அது வளரதான் கிரவுண்டில் வளரதான் செய்கிறாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை உங்களால் நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து பாஜக அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கிறது அப்படிங்கிற இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத களம் மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, பிஜேபி நேரடியாக வளர முடியாதுன்றதுக்காக தான் அவருடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மூலமா வந்து தமிழ் அரசியல், அது தமிழ் தேசிய அரசியலும் பேசக்கூடிய ஒரு தமிழனை உள்ளே இறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அவருடைய இந்த அரசியல் வருகை அதான் அதை நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது தானே. அதாவது தமிழ்நாட்டில் இந்துத்துவ அரசியலுக்கு வந்து பெரிய செல்வாக்கு இல்லை. அது இப்போ விஜயோட வெற்றிக்கு பிறகு அது திரை அரசியல் தான் இங்கே இதாகுது. அப்போ இந்துத்துவ அரசியலுக்கு இல்லை அப்படிங்கிறத அவர்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு இங்கே ஒரு இளைய தலைமுறைக்கான ஒரு அரசியல் உருவாகுது. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஆள்கள் நம்ம உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை இறக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அண்ணாமலையும் அதுக்கேற்ற மாதிரியான சமீபத்திய பேச்சுகள், தமிழ் வாழ்க, அதுக்கப்புறம் கடைசியாக பாரத் மாதா ஜெய் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் அன்னை வாழ்க அப்படிலாம் சொல்கிறாருல்ல. இது என்னென்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் சீமான் 2009 அப்புறம் உருவான இளைஞர்கள்ட்ட உருவான தமிழர்கள் அந்த எழுச்சி, தமிழ் உணர்வு, அந்த எழுச்சி இருக்குல்ல, அந்த எழுச்சி இங்கே ஒரு பெரிய சந்தையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பயன்படுத்த விஜயுமே அதை பயன்படுத்தி தான் இது பண்ணிட்டாரு. இல்லைன்னா வெறுமனே திராவிடம் கண்கள்ன்ட்டு முடிச்சிருப்பாப்புல. திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது?
அது வந்து 2009க்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவான தமிழ் இளைஞர்களுடைய எழுச்சி. அப்ப இந்த 2 இருந்தால் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு அதுதான். ஏன்னா அதுதான் யதார்த்தம். நீங்க இந்த அரசியல் வந்து கரடு முரடான பாதை, அது வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. அது ஈஸியாக, ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். திராவிடத்தையும் ஒரு பயிக்கலப்பா, திராவிடத்துக்குள்ள தான் பிரமொழியினர் எல்லாமே அடைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கும் இது இல்லை. அப்போ அவர் ஒரு திரை நடிகராக அவர் வந்து பெரியார் எடுத்த பெரியார் ஒரு கொள்கைக்கு மட்டும் மாற்று. ஆமாம், அது ஒன்று மட்டும் விட்டு ஒரு கொள்கையில் 50 கொள்கையிலுமே மாற்று தான். ஆனால் நாங்கள் வச்சிருப்போம், செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சிருப்போம். என்ன பிரச்சனை? இப்போ உங்களால் திமுகவில் அடிக்க முடிய மாட்டுங்க. விஜயை வந்து திரும்ப கூட சொன்னாப்புல அரசு பெற்ற குழந்தை அப்படின்ட்டு, இப்போ மாற்றிக்கிட்டாப்புல. அதே மாதிரி திமுக சொல்ல முடியாத, ஏன்னா பெரியார் ராமசாமியார் போட்டால் வச்சிருக்கோம் நாங்கள் செட் ப்ராப்பர்ட்டியா, திமுக வாயை அடைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கு அப்படின்னு விஜய் தரப்பு சொல்றாங்க. அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வீரமணியை வச்சு ஏதாவது பேச வைக்கணும்னு பார்க்குறாங்க, அறநிலையத்துறை அமைச்சர் போய் பார்த்துடுறாரு. ஆமாம், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரியான சூழலில் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் மாறுது. அப்படிங்கும்போது பாஜக அண்ணாமலை மாதிரியான ஆளை, அதுவும் தமிழ், அதில் வந்து கொஞ்சம் தமிழ் மானே தேனே பொன்மானே அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே சேர்த்து இங்கே வந்து ஒரு இதை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுங்கிறத பார்ப்போம்.